எனக்கும் தான் இத்தனை நாளா ஆசைகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கே. அடே எப்பா, கொஞ்சம் நஞ்சம் இல்ல அது. ஏன் அப்படி பண்ணினீங்க? பயமா? ஆமா, நீ என் காதல ஏத்துக்கலைன்னா என்ன பண்றது? பயம். அதுதான் இப்போ ஏத்திக்கிட்டேனே. மீனாவின் கையை பற்றி தன்னுடைய கைக்குள் சிறை வைத்து கொண்டான். முதல் முதலாய் ஒரு ஆணின் தொடல் மீனாவிற்கு குப்பு குப்புவென மின்சாரத்தை பாய்ச்சியது. கிறங்கி போயிருந்தாள் மீனா. ம், நாளைக்கே உங்க வீட்டுக்கு என் அம்மாவோட வந்துடுறேன். முறைப்படி உன் அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு முடிஞ்சா இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து நம்ம கல்யாணத்தை எளிமையா ஒரு கோயில வச்சு நடத்திடலாம். ரொம்ப அவசரமா? ம், இதையெல்லாம் தள்ளி போடுறது ரொம்ப தப்பு. கண்களை சிமிட்டினான். சி, ஆசைய பாருங்க. மீனாவின் கன்னங்கள் வெக்கத்தில் சிவப்பதை ரசிக்க ஆரம்பித்தான் ஆதித். இரவு வெகு நேரம் கழித்துதான் வீடு திரும்பினான் ஆதித். அவன் வரவை எதிர்பார்த்து ஆவலோடு காத்து இருந்தாள் நிர்மலா. ஆனால் ஆதித் வந்து சேருவதற்குள் திருச்சியிலிருந்து தனசேகரனும் லட்சுமியும் திரும்பிவிட்டார்கள். ஏமாற்றத்தோடு தன் வீட்டுக்கு வந்து விட்டாள் நிர்மலா. அவள் தன் வீட்டு கதவில் தொங்கிய பூட்டை திறந்து கொண்டு இருந்தாள். அவள் பின்னே தனசேகரனும் லட்சுமியும் அமைதியாக நின்றிருந்தார்கள். பூட் கிளிக் என்ற சத்தத்தோடு திறந்து கொள்ள கதவின் கை வைத்து தள்ளி அது விரிய திறந்து கொண்டதும் மூவரும் வீட்டுக்குள் வந்த அதே வினாடி ஆதித்தின் சுசுகி இரைச்சலோடு வந்து அவன் வீட்டு வாசலில் நின்றது. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாலாவது ஆதித்தோடு ஏதாவது பேசி கொண்டு இருந்து விட்டு வந்திருக்கலாமே என்று நிர்மலாவுக்கு தோன்றியது. வாசல் பக்கம் திரும்பி திரும்பி பார்த்தபடி இருந்தால் இன்று ஆதித்திற்கு என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறார்? இதுபோல் தாமதமாக ஒரு நாளும் வந்தது கிடையாதே. நண்பர்களோடு சினிமாவுக்கு போயிருப்பாரோ? இன்று காலையிலிருந்து ஆதித் முகத்தை ஒரு தடவை கூட நிர்மலா பார்க்கவில்லை. ஒரு தடவையாவது ஆதித் முகத்தை ஆசை பொங்க பார்க்காவிட்டால் அவளுக்கு தூக்கமே வராது. இன்று நிச்சயமாய் அவளுக்கு தூக்கம் வரப்போவதில்லை. என்ன நிர்மலா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? தூக்க கலக்கமா இல்ல உன் விஷயங்கிற வெக்கமா என்றார் தனசேகரன். ஆதித் நினைவிலிருந்து கலைந்தாள் நிர்மலா. சச்ச, வெக்கமெல்லாம் ஒண்ணுமில்ல. வந்ததும் வராததுமா தோண்டி துருவி கேட்டு தொந்தரவு கொடுக்க வேணாம்னு தான் பேசாம இருக்கேன். ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். ஊஞ்சலோட மனசும் ஆடியது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போயிட்டோ. அதான் 2 பேர் மூஞ்சிலையும் இத்தனை கலகலப்பும் சந்தோஷமும் ஒளியுதோ. இந்த மாப்பிள்ளைய எப்படி தட்டி கழிக்க போகிறேன்? மனசுக்குள் ஆதித்தை சுமந்து கொண்டு அப்பா அம்மா பார்க்கும் மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்ட முடியுமா என்னால்? நிர்மலா, நீ ரொம்ப யோகக்காரி. பீடிகையோடு அருகில் வந்து அமர்ந்தாள் லட்சுமி. நீ என்னம்மா சொல்ற? இது இவ்வளவு நல்ல இடமா இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலாமா? மாப்பிள்ளையோட அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பா சொக்க தங்கம். 2 பேருமே பரம சாதுமா. நாங்க திடுத்துப்புன்னு போய் இறங்கியதும் சந்தோஷத்துல அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல தெரியுமா? மாப்பிள்ளையோட பேரு தினகர். சிவப்பா, உயரமா, ரொம்ப அழகா இருக்கார். அமைதினா அப்படி ஒரு அமைதி. எங்களை எவ்வளவு அன்பா உபசரிச்சாங்க. லட்சுமி புகழ்ந்து கொண்டே போனாள். ஆமா நிர்மலா, எனக்கும் அம்மாவுக்கும் மாப்பிள்ளையையும் அவரோட அம்மா அப்பாவையும் ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. நம்ம வீட்டை விட எல்லா வசதிகளும் அவங்க வீட்டில் அதிகமாகவே இருக்கு. வீட்டுக்குள்ளேயே பைப் இருக்கு. திறந்தா அருவி மாதிரி தண்ணி கொட்டுது. தண்ணியோட ருசி இருக்கே, நம்ம வீட்டு தென்னை மரத்துல காய்க்கிற இளநியோட ருசியாட்டும் ரொம்ப பிரமாதம். டிஃபன் எல்லாம் கடையில இருந்தே மாப்பிள்ளை தான் ஓடி போய் வாங்கி வந்தார். விழுந்து விழுந்து உபசரிச்சாங்க. நாங்க எப்போ வந்து உங்க வீட்டு பொண்ணை பாக்குறதுன்னு கேட்டாங்க. நீங்க அதுக்கு என்னப்பா சொன்னீங்க?
நாளைக்கே வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு நாக்கு துடிச்சுது. ஆனா அப்படி சொல்லல. போய் தரகர்கிட்ட சொல்லி அனுப்புறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன் தெரியுமா? எங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? நாளைக்கு வாழ போறவ நீ. உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும்ல. மாப்பிள்ளையோட போட்டோ ஒன்று கேட்டு வாங்கி வந்திருக்கோம். அதை பாரு. மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருந்தா தான் அவங்கள நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம். இல்லாட்டி வேணாம்னு சொல்லிடலாம். வேற இடம் பார்த்துக்கிட்டா போகுது என்று தனசேகர் சொல்ல சொல்ல நிர்மலா விக்கித்து போனாள். இந்த காலத்தில் இப்படி ஒரு அப்பாவா? தங்களுக்கு பிடித்திருந்தால் போதும் என்று நினைக்காமல் என் மன உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க நினைக்கிற அப்பாவை எந்த கோயிலில் வைத்து கும்பிடலாம்? நிர்மலாவின் கையில் அந்த பழுப்பு நிற உரையை நீட்டினாள் லட்சுமி. இந்தா போட்டோ உள்ளே இருக்கு, எடுத்து பாரு. கையில் வாங்கிய உரையை வைத்து கொண்டு அப்படியே நின்றாள். நிர்மலா விரல்கள் நடுங்கின. நிர்மலா, பயப்படாம மாப்பிள்ளையோட போட்டோவை எடுத்து பாருமா. நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு. எங்களோட விருப்பத்துக்காக உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம். உன்னை மாதிரியே உன்னோட விருப்பங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தாதான் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பத்தி முடிவெடுப்போம். இல்ல விட்டுற வேற இடம் பார்ப்போம். வேணாம்ப்பா, எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. என்ன நிர்மலா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. போட்டோவை எடுத்தே நீ பார்க்கலையே, எதை வச்சு பிடிக்கலங்கிற? நிர்மலாவின் தோளை தொட்டாள் லட்சுமி. சொல்லிவிடலாமா? எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா? எனக்கு எதிர்விட்ட ஆதித்தை தான் ரொம்ப பிடிக்குது. நான் உயிருக்கு உயிரா அவரை நேசிக்கிறேன். எனக்கு ஆதித்தையே கல்யாணம் செஞ்சு வைங்கப்பா. இப்போதே சொல்லிவிட வேண்டியதுதான். நடப்பது நடக்கட்டும். இதை விட்டால் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் அமைவது சிரமம். நிறைவேற்றி வைத்தால் வைக்கட்டும், இல்லாவிட்டால் எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே வேண்டாம் என்று உறுதியாக கூறிவிடலாம். நிர்மலா தனசேகரனையும் லட்சுமியையும் மாறி மாறி பார்த்தாள். அப்பா, என்னோட விருப்பத்துக்கு மாறா என்னைக்குமே நடக்க மாட்டேன்னு கொஞ்ச நேரம் முன்ன சொன்ன வார்த்தைகள் உண்மைதானா? என்னோட ஆசைப்படி என்னோட கல்யாணத்தை நடத்தி வைங்கப்பா என்றாள் உதடுகளை ஈரப்படுத்தியபடி. உன்னோட ஆசை என்னன்னு சொன்னாதானே தெரியும். நிர்மலாவின் முகத்தை உற்று பார்த்தாள் லட்சுமி. சொல்றதுக்கு பயமா இருக்குப்பா. திட்டுவீங்களா? சொல்லு, என்ன ஆசை? வந்து நான் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்ப்பா. அவரையே எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்கப்பா. கைகளை குவித்து கும்பிட்டு இருவருடைய கால்களிலும் தொப்பண்ண விழுந்தாள் நிர்மலா. ஏண்டா இவ்வளோ லேட்டு? கரிசனத்தோடு ஆதித்தின் முன்பு வந்து நின்றாள் பத்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாளாவே என்ன அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்குதான் எனக்கு நேரம் கிடைச்சது. போய் தொலைஞ்சிட்டேன். பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் ஓடுனதே தெரியலம்மா. அதான் லேட்டு. வாயில் வந்த பொய்யை சொல்லி சமாளித்தான். சரி, அதை விடு, சாப்பிடலாம் வா. உனக்காக நானும் சாப்பிடாம காத்திருக்கேன் என்றாள். நீ சாப்பிடுமா, இன்னைக்கு நான் உனக்கு பரிமாறுறேன். ஒண்ணு வேணாம், நேரம் ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்கு, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்றபடியே டைனிங் மேசையை நோக்கி நகர்ந்தாள் பத்மா. ஆதித் அம்மா சாப்பிட்டு முடிக்கட்டும், பிறகு விவரமாய் பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தபடி படுக்கை அறைக்குள் நுழைந்தான். மீனாவும் அவனும் ஹோட்டல் சந்திரியில் சந்தித்ததையும் பேசிய வார்த்தைகளையும் நினைத்து நினைத்து பூரித்து போனான். சிலிர்ப்பாக புதிய சுகமாக இருந்தது. மீனா இவ்வளவு சுருக்கில் தன் காதலை ஏற்றுக்கொள்வாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. மீனா தன் காதலுக்கு பச்சை கொடி காட்டியது மனதனுள் தேனருவி பாய்ந்ததை போல் இருந்தது. மீனாவிற்கும் தனக்கும் இடையில் உள்ள காதல் விவகாரத்தை அம்மாவிடம் சொல்வது, எப்படி சம்மந்தம் வாங்குவது, எங்கிருந்து பேச்சை ஆரம்பிப்பது என்று யோசனையாய் படுக்கையில் போய் விழுந்தான்.
அதற்குள் பத்மாவும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஈரக்கையை முந்தானியில் துடைத்தபடியே ஆதித்தின் அருகில் வந்தாள். விழுந்ததுமே உறங்கி விடுகிற ஆதித் அன்று இன்னமும் உறங்காமல் கொட்ட கொட்ட விழித்து கொண்டிருப்பது அவளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. உதடுகளில் சின்னதாய் புன்முறுவல் பூக்க ஆதித்தை பார்த்தாள். ஆதித், நீ இன்னும் தூங்கல? தூக்க வரலம்மா. ஆதித் எழுந்து அமர்ந்தான். பத்மாவின் முகத்தையே பார்த்தான். அம்மாவின் முகம் கோபப்படுகிற முகமல்ல. எனக்காகவே வாழ்கிற அம்மா என் காதலை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாளா என்ன? என்னடா அப்படி பார்க்கற? வந்து என்னாச்சு உனக்கு? புரியாமல் அவனை பார்த்தாள். அவனிடம் தெரிந்த மாற்றம் அவளிடம் பதற்றத்தை உண்டு பண்ணி இருந்தது. அம்மா, மெல்லிய குரலில் அழைத்தான். சொல்லு, என்ன நீ அடிக்கடி கல்யாணம் எப்படா பண்ணிக்க போறன்னு கேட்டு நச்சரிப்பதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பத்மா கொட்டாவி விட்டாள். கைகளை உரத்தி சோம்பல் முறித்தாள். நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேம்மா, தயக்கமாய் சொன்னான். அடுத்த வினாடி பத்மாவின் முகத்தில் உற்சாகம் மின்னலாய் தோன்றியது. நம்ப முடியாமல் ஆதித்தை பார்த்தாள். கிண்டல் தானே பண்ற? போமா. நான் எதுக்கு கிண்டல் பண்றேன்? உனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. திடீர்னு மயக்கம் வந்துடுது. எந்த வேலையும் செய்ய முடியாம உடம்பு தோன்றுறது. உன்னோட நெடுநாளைய ஆசைய நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு கிண்டல் படுதா? பொய் கோபம் காட்டினான். அப்படி போடு. இப்பவாச்சும் அம்மா மேல பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ நாளைக்கே தரகரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ல? ஐயோ, தரகர் எதுக்குமா? தரகர்கிட்ட விஷயத்த சொன்னாதானே நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான நல்ல பொண்ணா கொண்டு வந்து நிறுத்துவாரு. அதுக்கு அவசியமே இல்லம்மா. ஏண்டா? நானே ஒரு நல்ல அழகான அடக்கமான நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். என்னோட ஒன்னா வேலை பார்க்குற பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் என்ன பிடிச்சாச்சு. நீ அவங்க வீட்டுக்கு போய் நேர்ல அவளை பார்த்து சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் முடிச்சிடலாமா? சரளமாய் வார்த்தைகளை கொட்டி முடித்தான். அம்மா என்ன சொல்வாளோ? மனதினுள் பெரிய கேள்வி எழுந்து கொண்டுதான் இருந்தது. ஒவ்வொரு விரலாய் வாய்க்குள் திணித்து நகம் கடித்து துப்ப தொடங்கினான். கல்யாணத்தையே முடிச்சிடுற அளவுக்கு வந்துட்டதா உன்னோட காதல்? அம்மா, அது நீ சரின்னு சொன்னாதான் இந்த கல்யாணமே நடக்கும். இல்லனா மறந்துடுறேன். சீ படவா, மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு மோசமானவளாடானா? அவன் கன்னத்தில் செல்லமாய் தட்டினாள். அம்மா, உன்னை சும்மா சீண்டினேண்டா. அப்போ உனக்கு இதுல சம்மததாமம்மா? பரிபூர்ண சம்மதண்டா. வாழ போறவன் நீ. உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். கல்யாணமே வேண்டான்னு இருந்த நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே எனக்கு மனசுல பால் வாத்தாப்புல இருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஆமா, அதான்டா என் மருமக ரொம்ப அழகா. பத்மா குரலில் ஆர்வம் ஒளிந்தது. கண்கள் பளிக்க கேட்டாள். ஆமாம்மா, எனக்கு உடனே அவளை பார்க்கணும் போல இருக்குடா. என்னை எப்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போற? சந்தோஷத்தில் பரபரத்தாள். தனசேகரனும் லட்சுமியும் அதிர்ந்து போய் நிர்மலாவை பார்த்தார்கள். ஒருத்தனை காதலிக்கிறியா? நிர்மலா, நீ என்னடி சொல்ற? நிர்மலாவின் அருகில் ஓடி வந்தாள் லட்சுமி. அவளுடைய தோளை பற்றி நிமிர்த்தினாள். துளைத்து விடுவதைப் போல நிர்மலாவின் முகத்தை நோக்கினாள். ஆமாமா, நான் காதலிக்கிறவருக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேண்டாம். காலம் பூரா உங்க 2 பேருக்கும் மகளாவே இருந்துடுறேன். நான் காதலிக்கிறது யார தெரியுமா? ஆதித்தை, எதிர்விட்டு ஆதித்தை. அவள் சொன்ன மறுவினாடி தனசேகர் லட்சுமி இருவருடைய முகத்திலும் நிம்மதி படர தொடங்கியது. பின்ன நிர்மலா காதலிப்பது அழகான, அறிவான, அமைதியான, கை நிறைய சம்பாதிக்கும் ஆண்மகனை அல்லவா? குதூகலத்திற்கு கேட்கவா வேண்டும்? இத்தனை நாளா இதை ஏன் என்கிட்ட மறைச்ச நிர்மலா?
பயம். நீங்க ஒத்துக்குவீங்களோ மாட்டீங்களோங்கிற பயம் என்றவள் இருவரையும் அழுத்தமாய் பார்த்தாள். அப்பா, அம்மா, நான் காதலிக்கிற நபரை யாருன்னு சொல்லிட்டேன். உங்க முடிவை சொல்லலையே. முடியாதுன்னு சொல்லிட்டா உன் மனசு மாத்திக்க முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன்டி, பயப்படாத. நீ காதலிக்கிற ஆதித்த பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆதித்து மாதிரி ஒரு புருஷன் அமைய கொடுத்து வச்சிருக்கணும். தப்பான நபரை யாரையாச்சும் கை காட்டிடுவியோன்னு பயந்தோம். ஆனா ஒரு யோக்கியமான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்க. அம்மா. லட்சுமியின் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் நிர்மலா. கண்களில் ஆனந்தம் பெருக்கெடுத்தது. ஏமா, நீ ஆதித்த காதலிக்கிற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? ஆதித்துக்கே தெரியாது, பிறகு எப்படி அவரோட அம்மாவுக்கு தெரிய போகுது? நிர்மலா மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு சிரித்தாள். நீ என்ன சொல்ற? இருவரும் புதிராய் பார்க்க, நான் தான் உயிருக்குயிரா ஆதித்த காதலிக்கிறேன். அவர் தான் எனக்கு புருஷனா வரணும்னு நான் தான் மனசுக்குள்ளேயே கற்பனைகளை வளர்த்து வச்சிருக்கேன். ஆனா ஆதித்த என்ன காதலிக்கிறாரா, என் மேல அவருக்கு ஆசை இருக்கான்னு எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க தான் அவர்கிட்டையும் அவரோட அம்மா கிட்டையும் பேசி எப்படியாவது என்ன அவரோட மனைவியாக்கணும் என்றாள் நிர்மலா கண்ணீரோடு. லட்சுமியும் தனசேகரனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து திகைத்து போனார்கள். என்ன இது புது சிக்கல்? காதலிக்கிறேன் என்கிறாள், அவன் தன்னை காதலிக்கிறானா என்று தெரியாது என்கிறாள். ஆதித் தான் தனக்கு புருஷனை வர வேண்டும், இல்லாவிட்டால் தனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். என்ன பெண் இவள்! தானும் குழம்பி நம்மையும் குழப்பி இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? எங்கிருந்து ஆரம்பிப்பது? ஆதித்திடம் முதலில் பேசி பார்க்கலாமா? ஆம், அதுதான் சரி. தனசேகரன் தனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்திருந்த போது அவர்கள் வீட்டுக்குள் தயக்கத்தோடு நுழைந்து கொண்டிருந்தான் ஆதித். சார், நான் உள்ளே வரலாமா என்று உரைக்க கேட்டபடியே, அடடா ஆதித் தம்பியா, வாங்க வாங்க, நாங்களே உங்களை பார்க்க வரணும்னு இருந்தோம், நீங்களே எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. லட்சுமியும் தனசேகரனும் உற்சாகமாய் ஆதித்தை வரவேற்று கூடத்தில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தார்கள். கருப்பு பேண்ட், மஞ்சள் நிற அரக்கை சட்டை, தலையை படியே வாரியிருந்தான். சுருள் சுருளான கரு கேசம் நெற்றியில் புரண்டது. கொஞ்ச நேரம் முன்புதான் முகம் கழுவி பவுடர் பூசி இருப்பான் போலும். முகம் மினுமினுப்பாய் வசீகரமாய் இருந்தது. வழக்கத்தை விட அதிகமான சந்தோஷத்தில் இருப்பதை அவனுடைய சிரிக்கும் கண்களே காட்டியது. உள்ளறையில் கதவோரம் நின்று வெக்கத்தில் கன்னங்கள் குங்குமமாய் சிவந்து போயிருக்க ஆதித்தின் அழகிய விழிகளால் பருகி கொண்டிருந்தாள் நிர்மலா. அம்மாவும் அப்பாவும் என் காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டார்கள். ஆதித்தை ரொம்ப ரொம்ப இருவருக்கும் பிடித்து விட்டது. ஆதித்திடம் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஆதித்தும் என்னை பிடிக்குமா? ஆதித் என்னை ஏற்றுக்கொள்வாரா? நிர்மலா கனவுலகில் மிதக்க ஆரம்பித்தாள். சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். தனசேகரனிடம் ஆதித் சொன்னான். தனசேகரனும் லட்சுமியும் ஆதித்தை ஆர்வமாய் பார்த்தார்கள். நாங்க கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கோம் தம்பி என்று லட்சுமியை கை அமர்த்தி அடக்கினார் தனசேகரன். லட்சுமி, இரு, தம்பி சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடட்டும் என்றபடி ஆதித் பக்கம் திரும்பினார். சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம்தான். நாளைக்கே எனக்கு நிச்சயதார்த்தம். சொந்தக்காரங்கன்னு எனக்கும் அம்மாவுக்கும் யாருமே கிடையாது. நண்பர்களும் அன்பா பழகிற உங்களை மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் தான் என்னை பொறுத்தவரை சொந்தக்காரங்க. நாளைக்கு காலையில 8 மணிக்கு புறப்பட்டு போகணும். வேனுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நீங்க 2 பேரும் பொண்ணு வீட்டுக்கு அவசியம் எங்க கூட வரணும். தயாரா இருங்க. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆதித் சொல்ல திகைத்து போனார்கள் லட்சுமியும் தனசேகரனும். என்னது, உங்களுக்கு கல்யாணமா? பொண்ணு யாரு? சொந்தக்கார பொண்ணா? அதிர்ச்சியை அடக்கியபடி லட்சுமி தான் கேட்டாள். சொந்தமெல்லாம் கிடையாது, மீனான்னு பேரு. என் கூட ஒன்னா வேலை பார்க்கறான். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார விரும்பினோம். 2 வீட்லயும் எதிர்ப்பு எதுவும் இல்லை. அதனாலதான் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றோம். சிரித்தபடியே ஆதித் சொன்னான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நின்றிருந்த நிர்மலாவுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. இருதயத்தில் கூர்மையான ஆணியை வைத்து அடித்தாற் போல வலியில் துடித்து போனாள். வேறிருந்த தோரணமாய் தளர்ந்து சரிந்தாள்.
அவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு மீனா வராங்க? பூரிப்போடு மகளை பார்த்தாள் புவனேஸ்வரி. விடிய விடிய ஆதித்தை பற்றி எடுத்து சொல்லி சம்மதிக்க வைத்திருந்தாள் மீனா. தன் மகளுக்கு கல்யாணம் ஆக போகிறது என்பதை நினைக்க நினைக்க நெஞ்சுக்குள் கோடி பட்டாம்பூச்சிகள் கூட்டமாய் பறந்தன. காதல் கல்யாணம் என்றதுமே சற்று தயங்கியவள் பிறகு மகளுக்காக, மகள் மீது இருக்கும் பாசத்திற்காக பச்சை கொடி காட்டி இருந்தால் 10 மணிக்குள்ள வந்துடுறதா சொன்னாருமா. ஸ்வீட், காரம், பழங்கள், கேக்குகள் என டிஃபனுக்குரிய அத்தனை ஐட்டங்களையும் தயாராய் வாங்கி வைத்து இருந்தாள் மீனா. மத்தியான சாப்பாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கும் ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தாள். மாப்பிள்ளையோட அம்மாவும் வருவாங்க தானே? அவங்க வராமலா? மீனாவின் முகத்தில் சின்ன புன்னகை படர்ந்தது. இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு பரிபூர்ணம் சம்மதம் தானே? இது என்னம்மா கேள்வி? அவங்க சம்மதிக்காமலா ஆதித் இன்னைக்கு என்னை பார்த்து நிச்சயம் பண்ண? தப்பா நினைக்காத மீனா, நான் அனுபவப்பட்டவ. என்னோட வாழ்க்கை மாதிரி உன்னோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது இல்லையா? அதாம்மா தவிக்கிறேன். புவனேஸ்வரிக்கு கண்ணீர் துளிர்த்தது. மகளுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டாள். பயப்படாதம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. ஆதித் நல்லவருமா, அவங்க அம்மா அதை விட நல்லவங்க. என்ன கண்ணுக்குள்ள இருக்கிற கண்மணிய பாத்துக்கிறப்பல பாத்துக்கப்பாங்கம்மா. அது தாண்டி எனக்கும் வேணும். பெருமூச்சு விட்டாள் புவனேஸ்வரி. மீனா ஓரிடத்தில் இருக்க முடியவில்லை. ஆதித்து வீட்டார் எப்பொழுது வருவார்கள் என நிலை கொள்ளாமல் தவித்தாள். தித்திப்பான அந்த தருணங்களுக்காக வாசப்படியே தவமிருந்தாள். மணித்துளிகள் கரைந்து கொண்டே போனது. ஆதித் எனக்கு இல்லையா? ஆதித் எனக்கு இல்லையா? நிர்மலாவுக்கு அழுகை முட்டியது. கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வழிந்தோடி தலையணையை நனைத்தது. ஆதித், உங்களை சுமந்த நெஞ்சில் இன்னொருவனை எப்படி சுமப்பேன்? கதறி கருதிரி அழுதாள். நிர்மலா சாப்பிடாமல் படுத்து விட்டதால் தனசேகரனும் லட்சுமியும் கூட சாப்பிடவில்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் விக்கித்து போயிருந்தார்கள். ஆசை மகளின் காதல் தோல்வியாகிவிட்டதே என்று உள்ளுக்குள் வருத்தம் இருக்கவே செய்தது. நிர்மலாவின் முகத்தை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க என்றவளை வற்புறுத்தவும் இல்லை. அவள் வெறும் வயிற்றோடு படுக்கையில் சென்ற பின்னால் அவர்களால் சாப்பிட முடியுமா என்ன? நிர்மலாவுக்கு என்று தனி அறை உண்டு. தினமும் இரவில் அந்த அறைக்குள் தான் படுத்துக் கொள்வாள். இன்றும் அப்படித்தான் படுத்திருந்தாள். என்னங்க? மெல்லிய குரலில் கணவனை அழைத்தாள் லட்சுமி. நிர்மலா தனியா படுத்திருக்கா, நானும் அவ கூட போய் படுத்துக்கட்டுமா? வேணாம், அவளுக்கு இந்த நேரத்துல தான் தனிமை தேவை. அழுதுகிட்டு படுத்திருப்பா. நீ போனா தர்ம சங்கடப்படுவா. அழட்டும், அவ நல்லா அழட்டும், அப்பதான் மனசுல இருக்கிற சும குறையும் என்றார் தனசேகரன். அதே நேரம் நிர்மலா கோழைத்தனமாக அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாள். தலையணைக்குள் புதைத்து வைத்திருந்த அந்த தூக்க மாத்திரை பாட்டிலை திறந்தாள். மாத்திரைகளை கையில் கொட்டினாள். இமைக்காமல் பார்த்தாள். ஆதித்து இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. வாய்க்குள் மாத்திரைகளை கொட்டி தண்ணீரை குடித்தாள். லட்சுமி அலறிய அலறலில் இருள் கிளிப்பட்டது. பாவி மகளே, என்ன ஒரு காரியண்டி பண்ணிட்ட? தலையில் மடிர் மடிர் என்று அடித்து கொண்டாள். படுக்கையில் மல்லாந்து கிடந்தாள். நிர்மலா உதட்டோரம் நுரை தள்ளி இருந்தது. அறை முழுக்க மாத்திரைகள் சிதறி கிடந்தன. உடம்பில் எந்த சலனமும் இல்லை. விழியில் பாதி மூடி இருந்தது. மணி 12 ஆகும் போதே இன்னமும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தூங்கிட்டாளா இல்ல அழுதுகிட்டே இருக்காளான்னு பாக்குறதுக்காக எழுந்து வந்தேன். இல்லாட்டி பொழுது விடிஞ்சு இவளை பிணமாக தான் பார்த்திருப்பேன். லட்சுமி கேவினாள். தனசேகரன் வாடகை கார் பிடித்து வருவதற்காக தெருமுனைக்கு ஓடினார். ஆதித்தும் பத்மாவும் அலறி அடித்து கொண்டு வந்திருந்தார்கள். நிர்மலாவுக்கு என்ன ஆச்சு? ஆதித் பதறினான். தூக்க மாதிரிகளை விழுங்கிட்டான். ஏன் என்றான் படப்படப்பாய். அத அவ அப்பா கிட்டேயே கேளுங்க என்றாள் லட்சுமி. தனசேகர் வாடகை காரோடு வந்திருந்தார். நிர்மலாவை காரில் கிடத்தினார்கள். கார் மருத்துவமனைக்குள் கிளம்பியது. விடிய விடிய மருத்துவமனையிலே இருந்து விட்டான் ஆதித். நிர்மலாவை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்திருந்தார்கள். லட்சுமியும் தனசேகரனும் அழுது கொண்டே இருந்தார்கள்.
பத்மா தான் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாள். அழாதீங்க, நிர்மலாவுக்கு ஒன்னும் ஆகாது என்றாள். பயமா இருக்கு, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் நாங்களும் அவ கூடவே போய் சேர்ந்துடுவோம். லட்சுமியின் குரல் உடைந்திருந்தது. எதுக்காக அபசகுணமா பேசுறீங்க? நிர்மலா பொழைச்சுக்குவா என்றாள். லட்சுமியின் கரங்களை ஆதரவாய் பற்றியபடி நிர்மலா அப்பாவிடம் ஆதித்து வந்து ஏன் இப்படி செய்தாள் என்று கேட்க தனசேகர் எல்லாத்தையும் சொன்னார். நிர்மலாவோட மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல சார். நிர்மலாவோட நான் சிரிச்சு பழகுனது உண்மைதான், ஆனா தப்பான எண்ணத்துல ஒரு நாளும் பழகல. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பொண்ணு நிர்மலா மனசு சலனப்பட நான் காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். தனசேகரனிடம் தழுத்தான் ஆதித். அவளாகவே தன்னோட மனசுல ஆசைகளை விதைச்சுக்கிட்டதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? உங்களை நான் குறை சொல்ல முடியாது. நீங்களா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசி மனசை குழப்பிக்காதீங்க. அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழட்டும், நான் புத்திமதி சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் அன்றுதான் மீனா வீட்டுக்கு பெண் பார்க்க செல்ல ஆதித்தும் அம்மாவும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சம்பவம் நடந்ததால் அவர்கள் அங்கே வரவில்லை. போன் செய்து மீனாவுக்கு விவரம் சொல்லிவிட்டான் ஆதித். மீனா, ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுமா. ஆதித்துக்காக தன்னோட உயிரையே இழக்க துணிஞ்சிருக்கான் அந்த பொண்ணு. இந்த சூழ்நிலையில உனக்கும் ஆதித்துக்கும் கல்யாணம் நடக்கிறது சரிப்படுமா? ஒரு பொண்ணோட கண்ணீரிலியா உன்னோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும்? புவனேஸ்வரியை குழப்பமாய் பார்த்தாள் மீனா. அந்த பெண் நிர்மலா பண்ணிய தப்புக்கு ஆதித் என்ன செய்வார்? ஆதித் மீது எந்த தப்பும் இல்லை. ஆதித்தும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எல்லாம் தெரிந்தும் அந்த பெண் இப்படி ஒரு முட்டாள்தனமா காரியத்தை பண்ணா துணிந்தால் அதற்கு யார் பொறுப்பாக முடியும்? மீனா, நாம 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாமா? முதலில் தயங்கிய மீனா பிறகு சரி என்று தலையாட்டினாள். தாயும் மகளும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினார்கள். ஹாஸ்பிட்டல் வாசலில் ஆட்டோ நின்றது. மீனாவும் புவனேஸ்வரியும் ஒருவித தயக்கத்தோடு கீழே இறங்கினார்கள். ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த ஆதித் அவர்களை பார்த்ததும் அவர்கள் இருவரையும் அவன் அங்கே எதிர்பார்க்கவில்லை. பரபரப்பாய் ஓடி வந்தான். வா மீனா. அருகில் ஓடி வந்தான். அம்மா, இதுதான் ஆதித். புவனேஸ்வரியிடம் இதை அறிமுகம் செய்து வைத்தாள் மீனா. வணக்கம் தம்பி. பவ்யமாய் 2 கைகளையும் குவித்தாள் புவனேஸ்வரி. அடிக்கண்ணால் ஆதித்தை ஏற இறங்க பார்த்தாள். என் மகள் பொருத்தமான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாள். இருவர் பக்கம் பக்கமாய் நின்றால் ராமனும் சீதையும் நிற்பதை போல இருக்கும். இடையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து எல்லோருடைய மனதையும் வேதனைப்படுத்தி விட்டதே. அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா தம்பி? நல்லா இருக்கா. உயிருக்கொன்னும் ஆபத்தில்லையே. ஆபத்து கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டா. இன்னும் கண்ணை திறக்கல. உங்களுக்காக தன்னோட உயிரையே இழக்க துணிஞ்ச அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தேன்.